தெஹ்ரான் நகரத்தில் பூமி கிடுகிடு என்று அதிர்ந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சைகை செய்தாலே போதும், என்ன நடக்கப் போகிறதோ என்று எல்லாரும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கல்ஃப் நாடுகளில் பயமும் அச்சமும் பரவத் தொடங்கிவிட்டது. உலகமே மூச்சை அடக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. மகா யுத்தத்தின் சைரன்கள் ஒலிக்கும் நடுவே அமெரிக்காவும் ஈரானும் ஒருவருக்கொருவர் எதிர்கொண்டு நிற்கிறார்கள். முதல் ஃபோன் கால் இந்தியாவுக்குத்தான் வந்தது. சவுத் பிளாக்கில் அவசரமும் அசைவுகளும் அதிகமாகிவிட்டன. கத்தாரில் இருக்கும் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஏர்பேஸ் காலியாகிக் கொண்டிருக்கிறது. இரவோடு இரவாக தனது இராணுவ வீரர்களை திரும்பப் பெற்று அமெரிக்கா இறுதி யுத்தத்துக்கு மிகப்பெரிய சமிக்ஞையை கொடுத்துவிட்டது. இதனால் இந்தியா ரெட் அலர்ட் நிலைக்கு சென்றுவிட்டது. ஈரானில் இருக்கும் இந்தியர்களை உடனடியாக வெளியேறச் சொல்லி ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன. நியூ டெல்லி தனது நிலைப்பாட்டை தெளிவாக காட்டிவிட்டது. அடுத்த 24 மணி நேரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது எல்லாரையும் யோசனையில் ஆழ்த்தியிருக்கிறது. சவுதி அரேபியாவிலிருந்து பஹ்ரைன் வரை பயமும் அச்சமும் பரவியிருக்கிறது. ஈரான் தனது அண்டை நாடுகளுக்கு வெளிப்படையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நீங்கள் அமெரிக்காவுக்கு உங்கள் நிலத்தை கொடுத்தால் உங்கள் நகரங்களை சுடுகாடாக மாற்றிவிடுவோம் என்று கூறியிருக்கிறது. நண்பர்களே, உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் 2026ஆம் ஆண்டு ஒரு பயங்கரமான காட்சியுடன் தொடங்கியிருக்கிறது. இது வாஷிங்டனிலிருந்து மாஸ்கோ வரை எல்லாருடைய மனதையும் கலக்கியிருக்கிறது. மத்திய கிழக்கில் இப்போது இருக்கும் நிலைமைகள் யாராலும் மறைக்க முடியாத அளவுக்கு தெளிவாக தெரிகிறது. காற்றில் பாருடு வாசனை பரவிக் கொண்டிருக்கிறது. கடலில் யுத்த கப்பல்களின் சத்தம் எதிரொலிக்கிறது. ஆனால் இந்த எல்லா குழப்பத்திற்கு நடுவே எல்லாருடைய பார்வையும் வானத்திலிருந்து விழும் மிசைல்களின் மேல்தான் பதிந்திருக்கிறது. அதே சமயத்தில் உலக ராஜதந்திர வழிகளில் ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடந்திருக்கிறது. இது பெரிய பெரிய பாதுகாப்பு நிபுணர்களின் மூளையையும் திருப்பிவிட்டது. ஒரு பக்கம் உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தியுள்ள நாடு அமெரிக்கா இருக்கிறது. மறுபக்கம் அதற்கு மிகப்பெரிய எதிரி ஈரான் இருக்கிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் அழிக்க தயாராக நிற்கிறார்கள். ஆனால் அந்த ட்ரிகரை அழுத்துவதற்கு முன்பே இரு தரப்பிலிருந்தும் போன் மணி அடித்தது. அந்த போன் எங்கும் அல்ல, இந்திய வெளியுறவு அமைச்சகத்தில் மணி அடித்தது. கடந்த 24 மணி நேரத்தில் என்ன நடந்தது என்பது யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் அமெரிக்க வெளியுறவு செயலர் மார்கோ ரூபியோவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையது அப்பாஸும் இருவரும் ஒரே சமயத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை நினைவு கூர்ந்தார்கள்? அமெரிக்கா இந்தியா மூலமாக ஈரானுக்கு கடைசி எச்சரிக்கையை அனுப்புகிறதா? அல்லது ஈரான் மூழ்கும் கப்பல் போல இந்தியாவின் உதவியை கேட்கிறதா? இந்தியாவின் கையில் எந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்திருக்கிறது? அதனால்தான் உலகத்தின் இரு பெரிய எதிரிகளும் தங்கள் செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோவில் அந்த ரகசிய போன் காலின் முழு கதையை சொல்கிறோம். இது 3வது உலக யுத்தத்தை தடுக்கும் வழிகாட்டியாக இருக்கலாம் அல்லது தொடங்குவதாக இருக்கலாம். மேலும் இந்தியா தனது குடிமக்களை ஈரானிலிருந்து உடனடியாக வெளியேறச் சொன்னதற்கு காரணமான அந்த ரகசிய தகவலையும் வெளியிடுகிறோம். அமெரிக்கா ஏன் கத்தாரிலிருந்து ஓடுகிறது? ஈரான் ஏன் தனது அண்டை நாடுகளுக்கு இப்படி எச்சரிக்கை விடுக்கிறது என்பதையும் சொல்கிறோம். இவை எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம். அதனால் இந்த வீடியோவுடன் இருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கட்டாயம் எழுதுங்கள். கதை தொடங்குகிறது வாஷிங்டன் டிசியில் இருக்கும் ஒரு மிக ரகசிய அறையிலிருந்து. ட்ரம்ப் மீண்டும் அதிபராக வந்ததிலிருந்து ஈரானுடனான அமெரிக்க உறவுகள் மென்மையாக இருக்காது என்று எல்லாரும் நினைத்தார்கள். 2025ஆம் ஆண்டு முழுவதும் நிலைமை மிகவும் மோசமடைந்தது. பேச்சுக்களால் பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை. ஆனால் 2026 ஜனவரி மாதத்தில் நடந்தது யாரும் எதிர்பார்க்கவில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரின் போன் கடுமையாக ஒலித்தது. காலர் ஐடியில் பெயர் மார்கோ ரூபியோ, அமெரிக்க வெளியுறவு செயலர். அதிகாரப்பூர்வமாக இது சாதாரண போன் கால் என்று சொன்னார்கள். வியாபார ஒப்பந்தங்கள், பொருளாதார உறவுகள் பற்றி பேசினோம் என்றார்கள். ஆனால் நமக்கு புவிசார் அரசியல் கொஞ்சம் தெரிந்தாலே போதும். யுத்த மேகங்கள் தலைக்கு மேல் சுற்றி கொண்டிருக்கும் போது யாரும் வியாபாரம் பற்றி பேச மாட்டார்கள் என்று தெரியும். இது சாதாரண கால் இல்லை, இது ஒரு எச்சரிக்கை போன் கால். ராஜதந்திர நிபுணர்கள் இப்படி சொல்கிறார்கள்.
அமெரிக்கா எந்த நாட்டின் மீதாவது பெரிய தாக்குதல் செய்ய நினைக்கும் போது தனது மூலோபாய கூட்டாளிகளையும் நம்பகமான நண்பர்களையும் முன்கூட்டியே தகவல் தரும். அமெரிக்காவுக்கு தெரியும், உலகில் இன்னும் ஈரான் எந்த நாட்டு பேச்சை கேட்கிறது அல்லது யாருடைய செல்வாக்கு ஈரானில் இருக்கிறது என்றால் அது இந்தியாதான். ட்ரம்ப் அரசு இதை நன்றாக புரிந்து கொண்டது. இந்தியாவுடன் அமெரிக்காவுக்கு நட்பு இருக்கிறது, ஈரானுடனும் நமக்கு பழைய உறவுகள் இருக்கின்றன. மார்கோ ரூபியோ போன் செய்தது அமெரிக்கா தனது முடிவை எடுத்துவிட்டது என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரம். ஒருவேளை டாக்டர் ஜெய்சங்கருக்கு அமெரிக்கா தனது அடுத்த நடவடிக்கைகள் பற்றி தகவல் கொடுத்திருக்கலாம். அல்லது உங்கள் மக்களை அங்கிருந்து விரைவாக திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள், முடிந்தால் ஈரானை சரணடையச் சொல்லுங்கள் என்று சுட்டிக்காட்டியிருக்கலாம். இது இந்தியாவின் ராஜதந்திர பலத்தை காட்டும் உதாரணம். இதை பார்த்து உலகம் ஆச்சரியப்படும். CIA போன்ற உலகத்திலேயே மிகப்பெரிய உளவு நிறுவனம் இருக்கும். அமெரிக்கா கூட ஈரான் மீது பெரிய நடவடிக்கையை எடுப்பதற்கு முன் இந்தியாவை நம்பிக்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் கதையில் உண்மையான திருப்பம் இங்கேதான் வருகிறது. அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் செய்தது போல இப்போது செய்திருக்கிறது. அதாவது ஓடத் தொடங்கியிருக்கிறது. ஆனால் இம்முறை பயத்தால் அல்ல, ஒரு தெளிவான மூலோபாயத்துடன். அமெரிக்கா கத்தாரில் இருக்கும் தனது மிகப்பெரிய ஏர்பேஸ் அல் உடைத்திலிருந்து வீரர்களை திரும்ப அழைக்கத்தான் தொடங்கியிருக்கிறது. இது சாதாரண பேஸ் இல்லை, மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் முக்கிய கட்டுப்பாட்டு மையம். இங்கிருந்துதான் எல்லா ஆணைகளும் கொடுக்கப்படும். ட்ரோன்கள் இங்கிருந்துதான் பறக்கும். திடீரென்று அங்கிருந்து வீரர்களை எடுப்பது என்றால் ஏதோ பெரிய சம்பவம் நடக்கப் போகிறது என்று தெளிவாக தெரிகிறது. இதற்கு 2 அர்த்தங்கள் மட்டுமே உள்ளன. முதலாவது, அமெரிக்காவுக்கு முழு நம்பிக்கை வந்துவிட்டது. ஈரான் மீது மிசைல்கள் வீசிய உடனே ஈரான் பதிலடி கொடுக்கும். அந்த பதிலடியில் முதல் இலக்கு இந்த கத்தார் பேஸ் தான். அமெரிக்கா தனது வீரர்களின் உயிரை பணயம் வைக்க விரும்பவில்லை. அதனால் முன்கூட்டியே மைதானத்தை காலி செய்கிறது. இதனால் பயமின்றி ஈரான் மீது குண்டுகளை வீசலாம். இது மூலோபாயத்தில் பின்வாங்குவது. யுத்த மொழியில் இதை யுத்த மைதானத்தை காலி செய்வது என்று சொல்வார்கள். அதாவது ஆட்ட மைதானத்தை காலி செய்து இரு வலிமையான விலங்குகள் சண்டையிட அவகாசம் கொடுப்பது. அமெரிக்கா இந்த நடவடிக்கையால் சொல்கிறது, ட்ரம்ப் இம்முறை வெறும் எச்சரிக்கை மட்டும் இல்லை, பட்டனை அழுத்த தயாராகிவிட்டார். ரூபியோ போன் கட் ஆன உடனே கத்தாரில் அமெரிக்க வீரர்களின் அசைவுகள் தீவிரமடைந்தன. தெஹ்ரானில் குழப்பம் தொடங்கியது. ஈரான் உளவு நிறுவனங்கள் இதுவரை பெரிய தைரியம் பேசின. ஆனால் இப்போது ஆபத்து மணி அடித்துவிட்டது. இங்கேதான் இந்தியாவின் முக்கியத்துவம் மீண்டும் தெளிவாகிறது. ரூபியோ போன் பிறகு 24 மணி நேரத்துக்குள் சவுத் பிளாக்கில் மீண்டும் போன் ஒலித்தது. இம்முறை லைனில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையது அஃபாஸ் இருந்தார். இது வெறும் தற்செயல் இல்லை. 24 மணி நேரத்தில் உலகின் 2 பெரிய எதிரிகளும் ஒரே நாட்டின் வெளியுறவு அமைச்சருக்கு போன் செய்திருக்கிறார்கள். ஈரான் போன் செய்தது அவர்களின் அச்சம் எவ்வளவு அதிகரித்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. அதிகாரப்பூர்வமாக இதையும் 2 நாடுகளுக்கிடையேயான பேச்சுவார்த்தை என்று சொன்னார்கள். ஆனால் திரைக்கு பின்னால் உண்மையான கதை வேறு. நிபுணர்கள் சொல்கிறார்கள், ஈரான் இந்தியா மூலமாக அமெரிக்காவுக்கு ஏதோ செய்தி அனுப்ப விரும்புகிறது. ஒருவேளை பதற்றத்தை குறைக்க முயற்சி செய்கிறது, அல்லது இந்த நெருக்கடி நேரத்தில் இந்தியாவின் ராஜதந்திர உதவியை கேட்கிறது. ட்ரம்ப் P-52 பாம்பர் விமானங்களுக்கு அனுமதி கொடுத்தால் தெஹ்ரான் நகரம் இடிபாடுகளாக மாறிவிடும் என்று ஈரானுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியா மட்டுமே வாஷிங்டனுக்கு போன் செய்து நிறுத்துங்கள், பேசலாம் என்று சொல்லக்கூடிய நாடு. ஈரான் வெளியுறவு அமைச்சர் போன் செய்தது ஈரான் இப்போது தன்னை சுற்றி வளைக்கப்பட்டதாக உணர்கிறது என்பதை நிரூபிக்கிறது. ஆனால் இந்தியா இந்த 2 போன் கால்களுக்கு பிறகு என்ன செய்தது என்றால் சஸ்பென்ஸை பயமாக மாற்றிவிட்டது. 2 வெளியுறவு அமைச்சர்களின் போன் கால்களுக்கு பிறகு புதன்கிழமை மதியம் இந்திய அரசு ஒரு பெரிய எச்சரிக்கையை வெளியிட்டது. வெளியுறவு அமைச்சகம் தெளிவாகவும் கடுமையாகவும் சொன்னது, இந்திய குடிமக்கள் உடனடியாக ஈரானை விட்டு வெளியேறுங்கள். இது சாதாரண எச்சரிக்கை இல்லை, இது அவசர நடைமுறை. இது இந்திய உளவு நிறுவனம் ராவுக்கும் வெளியுறவு அமைச்சகத்துக்கும் துல்லிய தகவல் வந்திருக்கிறது என்பதற்கான தெளிவான அறிகுறி. அதாவது ஈரானில் அடுத்த சில மணி நேரங்கள் அல்லது நாட்களில் நிலைமை நரகத்தை விட மோசமாக மாறப்போகிறது.
எந்த நாடாவது தனது குடிமக்களை, மாணவர்களை, வியாபாரிகளை எந்த வகையிலாவது வெளியே வரச் சொல்வது என்றால் அங்கு இனி இருக்க முடியாது என்று அர்த்தம். டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் தங்கள் சோஷியல் மீடியா தளமான எக்ஸில் போஸ்ட் செய்து ஈரான் வெளியுறவு அமைச்சருடன் பேசியதை உறுதிப்படுத்தினார். ஈரானின் தற்போதைய நிலைமை பற்றி விவாதம் நடந்தது என்று எழுதினார். ஆனால் இந்த ராஜதந்திர மொழிக்கு பின்னால் உண்மை என்னவென்றால், இந்தியா தனது மக்களை யுத்த பகுதியிலிருந்து வெளியே கொண்டுவர முழுமையாக தயாராகிவிட்டது. இந்த எச்சரிக்கை, இந்த போன் கால்கள், இந்த அவசரம் எல்லாமே ஒரே திசையை சுட்டிக்காட்டுகின்றன. கவுண்டவுன் தொடங்கிவிட்டது. இந்தியா யுக்ரைன் அல்லது சூடானில் நடந்தது போல தனது மக்களை அங்கேயே சிக்க வைத்து பார்க்காது. இது புதிய இந்தியாவின் எச்சரிக்கை மற்றும் தயார் நிலை. ஆனால் கேள்வி என்னவென்றால், ஈரான் தன்னை மிகவும் வலிமையானதாக காட்டிக்கொண்டிருக்கிறதே, இப்போது அது என்ன செய்கிறது? அது வெறும் போன்களை சுற்றி கொண்டிருக்கிறதா, அல்லது அதன் கையில் இன்னும் அம்புகள் இருக்கின்றனவா? பதில் என்னவென்றால், ஈரானும் அமைதியாக இல்லை. அது தனது இறுதி மூலோபாயத்தை செயல்படுத்த தயாராகி கொண்டிருக்கிறது. இப்போது ஈரான் கோணத்திலிருந்து பாருங்கள். ஒரு பக்கம் அமெரிக்கா தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது, மறுபக்கம் இந்தியா தனது மக்களை வெளியே கொண்டு செல்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஈரான் தனது உயிருக்கு ஒரு மூலோபாயத்தை ஏற்றுக்கொண்டது. ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ், அதாவது IRGC அறிக்கைகளில் பயம் தெரியவில்லை, மாறாக ஒரு விசித்திரமான தைரியம் தெரிகிறது. ஏரோஸ்பேஸ் கமாண்டர் மாஜித் முசாவி மார்பில் அடித்துக்கொண்டு சொன்னார், நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்கள் மிசைல் கையிருப்பு முழுமையாக நிரம்பி இருக்கிறது. எங்கள் தயார் நிலை உச்சத்தில் இருக்கிறது. இது அமெரிக்காவை பயமுறுத்துவதா, அல்லது தங்களுக்கு தாங்களே தைரியம் சொல்லிக் கொள்வதா? காலம்தான் சொல்லும். ஆனால் ஈரான் எடுத்த அடுத்த நடவடிக்கை முழு மத்திய கிழக்கையும் அதிரச் செய்தது. ஈரான் தனது பாலிஸ்டிக் மிசைல்களை அமெரிக்கா நோக்கி மட்டுமல்ல, தனது அண்டை நாடுகள் நோக்கியும் திருப்பியது. ஈரான் கத்தார், UAE, பஹ்ரைன், சவுதி அரேபியா நாடுகளுக்கு வெளிப்படையாக எச்சரிக்கை விடுத்தது. தெஹ்ரான் செய்தி மிக தெளிவாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. நீங்கள் அமெரிக்காவுக்கு உங்கள் நிலத்தை கொடுத்தால், அல்லது எங்கள் எதிராக உங்கள் ஏர்பேஸ்களை பயன்படுத்த அனுமதித்தால், நாங்கள் உங்களை விட்டுவிட மாட்டோம். உங்கள் நகரங்களை, உங்கள் எண்ணெய் கிணறுகளை, உங்கள் அமெரிக்க பேஸ்களை சுடுகாடாக மாற்றிவிடுவோம். இது ஜோக் இல்லை. ஈரானின் ப்ராக்சி சக்திகள், யெமனில் உள்ள ஹூதிகள், லெபனானில் உள்ள ஹிஜ்புல்லா போன்றவை எல்லாம் செயல்படத் தொடங்கிவிட்டன. அதனால்தான் கத்தார் தனது நாட்டில் அமெரிக்க காரியங்களை கட்டுப்படுத்துவோமே என்று சொன்னது. யாரும் அமெரிக்கா ஈரான் யுத்தத்தில் நடுவில் சிக்க விரும்பவில்லை. ஈரான் மூலோபாயம் இப்படி: நாங்கள் சாவோமானால் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு சாவோம். அது முழு பகுதியையும் நெருப்பு வட்டமாக மாற்றிவிட்டது. ஆகவே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், இந்தியாவின் மத்தியஸ்தத்தால் இந்த யுத்தம் நின்றுவிடும் என்று நினைக்கிறீர்களா? அல்லது அமெரிக்கா இப்போதே ஈரான் மீது தாக்குதல் செய்ய வேண்டுமா? உங்கள் கருத்து மிக முக்கியம். அதனால் கமெண்ட் பாக்ஸில் எழுதுவதை மறந்துவிடாதீர்கள்.